அவர்கம் கடலூர் மாவட்டத்தையே உலுக்கி அந்த நெல்லிக்குப்பத்தில் தாய், மகன், பேரன் உள்ளிட்ட 3 வெட்டுப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கடந்த 3 நாட்களாக போலீசார் துப்பு தொடங்காமல் திணறிய நிலையில் அண்டை வீட்டில் உள்ளவர்கள் இந்த கொலையில் தொடர்பு இருக்கலாம் என்று அந்த வீட்டில் விசாரணை நடத்தும் போது சில புதிய தகவல்கள் கிடைத்திருப்பதால் இந்த வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஹைதராபாத் மற்றும் பெங்களூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அந்த கொலை செய்யப்பட்ட சுதன்குமார் மற்றும் மல்லேஸ்வரி, நிசாந்த் ஆகியோரின் உறவினர்களை காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள். தனிப்படை போலீசார் 3 மாநிலங்களில் இந்த விசாரணையை தீவிரப்படுத்திய சூழ்நிலையில் இன்று அந்த விசாரணையில் புதிய தகவல் கிடைத்திருப்பதால் அந்த தகவல்களின் அடிப்படையில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் வைத்து ஒருத்தரும், நெல்லிக்குப்பம் ராஜாராம் நகரை சேர்ந்த ஒருவரும் இந்த கொலையில் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது. பெண் விவகாரத்தில் இந்த 3 கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இதில் கொலையான சுதன்குமார் ஏற்கனவே விவாகரத்து பெற்றவர். அதன் பின்னர் 2வது அவர் ஒரு திருமணத்தை செய்து கொண்டதாகவும், அந்த பெண்ணுக்கு பிறந்த மகன் தான் இப்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும், இதன் பின்னர் அண்டை வீட்டில் உள்ள ஒரு பெண்ணிடம் அவருக்கு தொடர்பு இருந்ததாகவும், அதனால் ஏற்பட்ட பகையில் தான் இந்த கொலை நடந்திருக்க கூடும் என்றும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 3 நாட்களாக கொலையாளி யார் என்பது கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் நடைபெற்ற கொலை சம்பவத்தில் துப்பு துலங்காமல் இருந்த சூழ்நிலையில் இப்போது அதே ஊரை சேர்ந்தவர்களே அந்த கொலையில் அண்டை வீட்டை சேர்ந்தவர்களே ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆபிரகாம்.